ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is for us, who can be against us? There are times you might have seen this particular verse in many places. We need to understand, we need to be worthy enough for God to be with us. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்படிக்கு நம்மை நாமே தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டால் மாத்திரமே தேவன் நம் பட்சத்தில் இருக்க முடியும். Unless we walk according to the word of God, God cannot be with us. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அவரிலும் அவருடைய வசனத்திலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். The word of God says we need to abide in Jesus and the words in us, so that we will receive whatever we ask for. That means abiding in Jesus Christ is very important. And we should walk according to the word of God is also very important. Then only God will be on our side. If God is on our side, nobody can stand against us. That is sure. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்படிக்கு நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்வோமே என்றால் தேவன் நிச்சயமாக நமக்கு எதிராக வருகிற, நமக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு எதிராக வருகிறவர்கள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் பல சூழ்ச்சிகளை கொண்டு வருவான். ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். You need to understand, Satan is trying to devour the people of God, the children of God. But the Lord God Jesus Christ, who is the Lion of Judah, he will fight for us. And he will destroy every weapons which are formed against us. We need to understand, unless we walk according to God's ways, we will not be able to receive God's blessings. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்போம். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நிச்சயமாக நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் அவர் வாய்க்காதே போக பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உம்முடையவர்கள். நீர் எங்களுடைய தேவன். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும், எல்லா பிசாசின் கிரியைகளையும் நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே ஜெயத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.